நல்லா இருக்கேன் பெரியம்மா. நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். என்ன பெரியம்மா குழம்பா வைக்கிறீங்க? குழம்பு வைக்கும். என்ன குழம்பு? இடி சாம்பார். தொட்டுக்கு என்ன பண்ண போறீங்க? கடசல். என்ன கடசல்? கத்தரிக்காய். கத்திரிக்காய் கடசலா? இடி சாம்பார் எனக்கு ரொம்ப பிடிக்குமே. இருந்து சாப்பிட்டுக்கோ. சரி பெரியம்மா. பெரியம்மா இடி சாம்பாருக்கு என்ன காயெல்லாம் போடுவீங்க? மாங்காய், தக்காளி, முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, பீன்ஸ், தக்காளி. இதெல்லாம் போட்டா தான் நல்லா இருக்குமா இடி சாம்பார்? ஆமா, எல்லாம் போட்டா தான் நல்லா இருக்கும். இப்போ என்ன பண்ண போறீங்க பெரியம்மா? இடி சாம்பார் மிளகாய், சீரகம், எல்லாம் போட்டு இடிச்சு சாம்பார். இடி சாம்பார் அப்பதான் டேஸ்ட் நல்லா இருக்கும். அரைச்சா நல்லா இருக்காதோ? அரைச்சா நல்லா இருக்கும். அப்ப இடிச்சு தான் வைப்பீங்க எப்பவுமே? சவுக்கு சவுக்குங்களா கொஞ்சம் இடிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் எடுத்துக்கலாம். மிளகாது டீசல் என்னெல்லாம்
என்ன தெரியுமா இடிச்சாச்சா? இடிச்சாச்சு. சரி, அடுத்தது என்ன பண்ணணும்? இன்னும் சாம்பார் வைக்கணும். சரி வாங்க போவோம். ஆமா. மஞ்சள் போட்டீங்களா? அதெல்லாம் போட்டாச்சு. பருப்போடே போட்டு சட்னி பெருசுனால சாம்பார் கொஞ்சமா தெரியுதுன்னு. அப்போ இதானே அவியதுக்கு தேவையில்ல விசிட்டோம்னா. இருக்குல்ல பூ இதான் எங்களுக்கு பேண்ட் அதை வெட்டி கையில் வெட்டிக்கலாம். இதை வச்சுட்டு ஆடி ஆனால் நெத்தம் வராது. நெத்தம் வராது. சாம்பார் வாசனையே சூப்பரா இருக்கு தெரியுமா? அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சா? முடிஞ்சிடுது. இறக்கணும். இறக்கி வச்சுட்டு தாளிச்சு ஊத்திடுவீங்க. அப்பதான் வாசனை. இப்ப சாம்பார் கொதிக்கும் போதே வாசனை நல்லா இருக்கு. இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கடுகு போட்டிருக்கேன். தாளிச்சு ஊத்துறதுக்கா? இது தேங்காய் ஊற்றி எண்ணெய் ஊற்றி தாளிக்கிறீங்க தெரியுமா? தேங்காய் ஊற்றுறதான் வாசனையாக இருக்குமா? கடலை எண்ணெயெல்லாம் சமையல் எண்ணெய் ஊற்றக்கூடாதா? தேங்காய் மணமாக இருக்கு. தேங்காய் தான் மணமாக இருக்கும். அடுத்தது என்ன போட்டிருக்கீங்க? வெங்காயம். ஓகே, என்னெல்லாம் போட்டு தாளிக்கீங்க? கடுகு,
வெங்காயம் கருவேப்பிலை அவ்வளோதான். இது வெங்காயம் தேங்காய் நல்லா வாசனை நல்லா இருக்குன்னு. தாளிச்சு ஊற்றுனே வாசனையே நல்லா இருக்கு தெரியுமா? ரெடி ஆகி தெரியுமா என்னெல்லாம் ரெடி ஆயிருக்கு? சாம்பார், இடி சாம்பார், கடைசல், கத்தரிக்காய் கடைசல் ரெண்டுமே ரெடி ஆயாச்சு. ரெண்டும் ரெடி ஆகி சாப்பிடலாமா இப்போ? சாப்பிடலாம். நல்ல ருசியா இருக்கு. சாதாரண செய்யறத விட பட்டையில சாப்பிடும்போது இன்னும் ருசி சூப்பரா இருக்கு. நல்ல ருசியா இருக்கு. கத்திரிக்காய் கடைசலும் நல்லா இருக்கு. இடி சாம்பாரும் நல்லா இருக்கு. நல்லா இருக்கா ஐயா? சூப்பரா இருக்கு. இடி சாம்பாரும் கத்திரிக்காய் கடைசலும் நல்லா இருக்கா? அது பட்டை வாசனையில அருமையா இருக்கு. என்ன தெரியும்? ஓலப்பட்ட வாசனை நல்லா இருக்கு. அதான் முட்டையே இதுதான் கொடுப்போம். ஓலை வாடதாங்க முட்டையை முதல் டைம் சாப்பிட்றேன். வரைக்கும் இந்த மாதிரி பட்டையில சாப்பிட்டது இல்லை. ஓலை பட்டையில ஓலை பட்டிலும் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சமையல் குரூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்திய கமெண்ட்டை வந்து கண்டிப்பா நீங்க பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.